தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மக்கள் கூர்மையாக பார்க்கிறார்கள். அவருக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய சினிமா கவர்ச்சிக்கு கூடுகிற கூட்டம். தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையே தொடங்காமல் இதே விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்னு வைங்க, நேற்று வந்தது அப்படியே ஒரு கட்சியெல்லாம் விட்டுருங்க, தாவேக்கா கிடையாது, விஜய் நாகப்பட்டினத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் பயணம் அந்த ஊரில் அவர் நிகழ்த்தினா இந்த கூட்டம் வருமா வராதா? இதே கூட்டம் வரும், இதோட கூடுதலாக கூட வரும். எல்லாரும் வந்து கூட பார்த்துருப்பாங்க. ஏன்னா அப்போ வெறும் விஜயா, ஒரு நடிகர் விஜயா, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போது அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு நிலையானது. அதை வைத்துக்கொண்டு அவர் வந்து அப்படி ஃபயர் விட்டுட்டார், இப்படி ஃபயர் விட்டுட்டார்னு சொல்லி இப்படி பல பேர் பேசுவதும், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும், அவர் வந்து கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார், தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்தில். ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். அரசியல் அந்த துணிச்சல் வேணும். முதல் அடிப்படை தகுதி அதுதான். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றேன் என்பதுதான் ஒரு தலைவருக்கான இலக்கணம். 26 தேர்தலுக்கு கூட இப்போ கடைசியாக ஒரு படத்துக்கு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் ஓடுனா கண்ணி பண்ணுவீங்க, இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க. அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர், ஒரு நடிகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அப்படின்னு. அது உண்மையாக போயான்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் மறுக்கலை. அப்போ இப்படித்தான் இந்த அரசியல் வந்து முன்னிறுத்தப்படுகிறது. இதை அவ்வளோ பெரிய ஒரு சுயம்புவாக களத்திலிருந்து வர்ற ஒரு லீடரோடு ஒப்பிட்டு, எக்ஸ்டம்போராக பேசக்கூடிய லீடர்ஸோடு ஒப்பிட்டு, எந்த கேள்வி வைத்தாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸோடு ஒப்பிட்டு, ஃபயர் விட்டுட்டாரா அப்படி விட்டுட்டாருன்னு 10 பேர் ஏன் பேசுகிறீங்க? கட்சியை தொடங்குவதும் அவரை வந்து ரொம்ப தள்ளி கொண்டு வந்து விடுறது களத்தில். அவர் வரவே மாட்டார், வீக்கெண்டில் வருவார், எப்போது ஒரு நாள் வருவார், ஏதாவது ஒன்று பேசுவார். அதுவும் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டடாக பேசுவார், எதுவும் திடீர்னுலாம் பேச சொன்னால் பேச மாட்டார். அப்போ இப்படி வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமை, ஒரு வடிவமைக்கப்படுகிற ஒரு கட்சி, ஒரு டிசைனாக இருக்குது எல்லாம். இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. கட்சிகள் பேசணும், பல தலைவர்கள் பேசணும், மக்களின் குரலாக பல தலைவர்கள் பல கட்சிகள் பேசும்போது தான் அந்த குரலுக்கு ஒரு பெரிய வலிமை சேரும், அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். அப்படி ஒரு சக்தியாக விஜய் வந்தால் அது மக்களுக்கான அரசியல். ஆனால் அதெல்லாம் பேச மாட்டேன், பொய் தான் பேசுவேன் அப்படின்னா, பொய் பேசியவர் என்ன நிலைமைக்கு ஆனார்னு பார்க்குறோம். 2 ஐபிஎஸ்கள் தமிழ்நாட்டில் பொய்யையும் புரட்டையும் அன்றாடம் பேசி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அதுபோல் மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய நிலைமை தான் விஜய்க்கும் வரும். இப்படியே போனால் விஜய் வருகை விசிகாவுக்கு ஆபத்து, விஜய் வருகை திமுகவுக்கு ஆபத்து. அவர் திமுகன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு, விஜயே சொல்லாதே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் திமுகன்னு ஒன்று இருக்குன்னு அக்செப்ட் பண்ணி பேசுகிறாரு, அதனுடைய வலிமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு, அதை எதிர்க்கத்தான் நான் வந்திருக்கேன்னு பேசுகிறாரு. ஆனால் அவர் சார்பில் அவரை விதந்தோதி பேசக்கூடியவங்க பூரா திமுக ஓட்டு தான் போகுது, விசிக ஓட்டு தான் போகுது. விசிக ஓட்டு எப்படி போகும்? விசிக ஓட்டுனா முதல்ல என்ன? விசிக ஓட்டுனா சினிமா கவர்ச்சியில் வந்த ஓட்டா? விசிக ஓட்டுனா என்ன? 25 இயர்ஸாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக விசிக வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன வாக்கு வங்கி? அது ரசிக மனோநிலையில் வந்த வாக்கு வங்கியா? அது அம்பேத்கரியத்தை பெரியாரியத்தை சொல்லி அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்கு வங்கி. அப்போ எங்கள் வாக்கு வங்கி அவர் பெற்றுட்டு போகணும்னா எங்களை விட தீவிரமாக அம்பேத்கரியம் பேசணும், எங்களை விட தீவிரமாக பெரியாரியம் பேசணும். என்ன பெரியாரியம் பேசிட்டாரு, என்ன அம்பேத்கரியம் பேசிட்டாரு? சீமான் அவ்வளோ தூரம் பெரியாரை போட்டு கொச்சப்படுத்துறாரு. நாங்கள் தான் வந்து தொண்டை தண்ணி வத்த பதிலடி கொடுத்துட்ருக்குமே தவிர எந்த தாவேக்கா நிர்வாகி வந்து பதிலடி கொடுத்தாரு? எங்கே விஜய் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணார்? பெரியார் மீது ஒரு மிகப்பெரிய அவதூற சொல்கிறாருல சீமான், என்ன உங்களுடைய பதிலடி? என்ன பதிலடி? கிடையாது. அப்போ பெரியார் அரசியலை என்ன நீங்கள் முன்னெடுப்பீங்க? அப்போ பெரியார் உணர்வாளர்கள் இதில் யார் பக்கம் நிற்பாங்க? இதில் விஜய் பக்கம் நிற்பாங்களா, எங்கள் பக்கம் நிற்பாங்களா? அம்பேத்கரிய உணர்வாளர்கள் யார் பக்கம் நிற்பாங்க? ஒரு அட்ராசிட்டி நடக்குது, ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா அங்கே களத்துக்கு போகிறது யார்? அந்த மக்களுடைய பிரச்சனையை அரசுக்கு சொல்கிறது யார்? போராட்டம் நடத்துறது யார்? அந்த மக்களுக்கு நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர் அல்ல, உங்களோட நாங்கள் இருக்கேங்கிற நம்பிக்கை தர்றது யார்? விசிகே தானே தர்றோம். அப்போ எங்களை விட எங்கள்கிட்ட இருந்து அந்த ஓட்டை அவர் வாங்கிட்டு போகணும்னா எங்களை விட அவர் எங்கே அந்த களத்தில் நின்றுருக்காரு? இப்போவும் நிற்கிறாரா? இல்லையே. அப்போது அதான் சொல்கிறேன், திரும்ப ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுறது. அந்த ஓட்டை வாங்கிடுவார், இந்த ஓட்டை வாங்கிடுவார். எப்படி வாங்குவாருன்னு வாங்குவதற்கான என்ன அரசியல் அவர்கிட்ட இருக்குது?
அதனால் அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அவருக்கு பயந்தோ அவர் எங்கள் ஓட்டை வாங்கிடுவாருனோ அப்படிலாம் நாங்கள் வந்து பேசலை. எங்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ திமுகவுக்கு மாற்று தாவேக்கா தான், திமுக வெர்சஸ் தாவேக்கா, திமுகவா தாவேக்காவா தான், அதுதான் இனி தமிழ்நாடு அரசியல்னு விஜய் பேசுகிறாரு. திரும்ப திரும்ப பேசுகிறாருன்னா அந்த இடத்துல அவர் யாரை காலி பண்ணுறாரு? அதிமுக என்கிற கட்சியவே அவர் காலி பண்ணுறாரு. அதிமுக என்கிற கட்சியை அதிமுக உள்ளே பலர் காலி பண்ணிட்டாங்க. பிஜேபி தன் பங்குக்கு பாதி காலி பண்ணிருச்சு. இப்போ விஜய் வந்து திமுகவுக்கு எதிர் நான் திமுக எதிர் அரசியலை தான் கூர்மைப்படுத்துகிறேன்னு சொல்லுவதன் மூலம் திரும்ப திரும்ப டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்று அவர் பேசுவதன் மூலம் அதிமுக என்கிற ஒரு மாபெரும் கட்சி, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற மாபெரும் தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி, இன்றைக்கும் களத்தில் மிகவும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவானவங்க, ரொம்ப விசுவாசமானவங்க, அந்த சின்னத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இதெல்லாம் யாருமே டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி சிதறி போயிருக்கு. ஒரு ஒழுங்கான தலைமை அமையாமல் ஒரு ஒருங்கிணைந்த தலைமையின் கீழே இப்போ ஓரளவுக்கு திரண்டிருக்கிற அந்த தலைமையும் பிஜேபி முடிஞ்ச அளவுக்கு அங்கே உள்ள வச்சு ஆட்களை எடுத்து அதை டிஸ்மேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் மிஞ்சி இருக்கிறதையும் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மிஞ்சி இருக்கிறது எப்படி, அது திமுக எதிர்ப்பில் தானே மிஞ்சி இருக்குது. திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற அந்த எதிர் அரசியலில் தான் எடப்பாடி தலைமையில் ஒரு 20 விழுக்காடு வாக்கு என்கிற அளவுக்கு அது மிஞ்சி இருக்கு. இப்போ திமுக எதிர் அரசியலை விஜய் கூர்மைப்படுத்த எந்த கட்சிக்கு ஆபத்து? எந்த கட்சியினுடைய இருப்பு கேள்விக்குறியாகும்? எந்த கட்சி திமுகவுக்கு எதிர் என்று முன்னிறுத்தப்படும்? அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக தான் தன்னுடைய இருப்பை இழக்கும். அப்போ ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இப்படி பேசுங்க, விஜய் வருகையால் அதிமுகவுக்கு ஆபத்துன்னு பேசுங்க, விஜய் வருகையால் அதிமுக செல்வாக்கு இழக்கும்னு பேசுங்க, விஜய் வருகையால் அதிமுக தன்னுடைய தன்மை இழக்கும்னு பேசுங்க. அதுதானே சரியா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியுது. விஜய்னு ஒருத்தர் எமர்ஜானா, டிவிகேன்னு எமர்ஜானா, டிஎம்கேக்கு எதிராக அது எமர்ஜானா, அது டிஎம்கேக்கு எதிராக ஏற்கனவே எமர்ஜா இருந்த ஒரு கட்சியை தான் காலி பண்ணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுமே இங்கே வந்து வேற ஒரு கருத்தை, ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்து காலம் அதை உணர்த்தும். முதல்ல விஜய் வந்து தேர்தலில் போட்டியிடட்டும். முதல்ல அதுவே அதிமுக இடத்தையே அவர் பிடிப்பாராங்கிறதும் தேர்தல் என்ன தான் தெரியும். அதுவும் வந்து தேர்தலை பார்க்கணும். நம்ம இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கு இவ்வளோ ஓட்டு, திமுகவுக்கு இவ்வளோ ஓட்டு, திமுக கூட்டணியில் கூட ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இவ்வளோ ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு, பிஜேபிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு, நாம் தமிழருக்கு 8 விழுக்காடு ஓட்டு இருக்குங்களாம் தேர்தலில் போட்டியிடாமலேயே பெர்செப்ஷன் அடிப்படையில் எல்லாம் சொல்லப்பட்டதா? இந்த விழுக்காடுங்கிறது எப்படி வந்துச்சு? இந்த விழுக்காடுங்கிறது தேர்தலில் போட்டியிட்டதுனால வந்துச்சு. ஆனால் ஒரு கட்சிக்கு மட்டும் தேர்தலையே போட்டியிடாமல் ஒருத்தர் 15ங்கிறாரு, ஒருத்தர் 20ங்கிறாரு, ஏன் 50ன்னு சொல்லுங்க. அதில் ஏன் வஞ்சனை பண்ணுறீங்க? விஜய் 50 விழுக்காடு ஓட்டு வாங்குவார்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் சொல்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதே 10 எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அது என்ன 15 எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அது என்ன 20? ஏன் 50 சொல்லுங்கள்? இல்லை 80 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆனால் 80மே விஜய்க்குன்னு கூட சொல்லலாமே. ஏன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணல. இப்போ ப்ரூவ் பண்ணாத ஒருவருக்கு நீங்கள் எப்படி ஒரு ஃபிகரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? எந்த கட்சிக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? திமுகவுக்கு 40 விழுக்காடு தேர்தலில் போட்டியிடாமலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நாம் தமிழருக்கு 8 விழுக்காடு தேர்தலில் போட்டியிடாமலே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? தேர்தலில் போட்டிட்டு வாங்கினது தானேங்க சொல்கிறீங்க. எல்லா கட்சிக்கும் அப்படி தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்னும்போது தாவேக்காவுக்கு மட்டும் ஒரு தேர்தலை கூட, ஒரு இடைத்தேர்தலை கூட அந்த கட்சி சந்திக்காமல் இருக்கும்போதே 15ங்கிறீங்க, 20ங்கிறீங்க, 25ங்கிறீங்க. முதல்ல அது 25, 15, 5, 2, 1 இல்லை நோட்டாக்கு கீழேயா? எலெக்ஷன் சந்திக்கட்டும். சந்தித்த பிறகு எது உண்மையோ அதை நம்ம பேசுவோம்.